Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட YouTube சேனல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த வீடியோக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அதை வந்து எப்படி செக் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிகினர் யூடியூபர் எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட மொபைல்ல YT ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல். இந்த சேனலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா Nivas vlog. இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா தான் இந்த சேனல் வந்து ஓபன் பண்ணேன். சோ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். சோ அந்த வீடியோக்கு வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 வியூஸ் போயிருந்துச்சு. சோ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 102 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 23 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். சோ இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நான் மியூசிக் வந்து பயன்படுத்தியிருந்தேன். சோ ஆனா இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. பட் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் இன்னும் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஆனா இந்த வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் இருக்கு. சோ இதை வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ இதை வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது எப்படி வந்துட்டு நம்மளோட வீடியோக்கு காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்கை கொடுத்து தான் யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கை கொடுத்து நீங்கள் யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு யூடியூப்ல வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் போட்டுட்டீங்கன்னா ஸோ உங்களோட வீடியோவை நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இருங்க காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்கள் வீடியோக்கு இருக்குன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் ஷோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூடியூப்ல நீங்கள் வேறு லெவலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு யூடியூப்ல நான் திரும்ப வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ திரும்ப அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் எதுவுமே வந்துட்டு என்னோட வீடியோக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம் இதெல்லாம் இல்லாமல் யூடியூப்ல இந்த மாதிரி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவை அன்லிஸ்டடில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்கள் வீடியோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பெரிய பெரிய யூடியூபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.